ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம இனிப்பு பொரி, கார்த்திகை இனிப்பு பொரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து இது 2 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் பொரி. அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். இதில் ஏலக்காயும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் வந்து பல்லாக கீறி வச்சுருக்கேன். அதில் வந்து நெய்யை விட்டு வறுத்து வச்சுக்கணும். தனியாக நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை எடுத்து இதில் போடுறோம். இப்போ ஆகுலாம் வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செவந்துட்டு வருது. நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா செவக்க பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் செவந்துடும். இப்போ இந்த இட்லி கொப்பரையில் வெல்லத்தை எடுத்து தட்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டோம். வெல்லத்தையும் ஏலக்காயும் போட்டாச்சு. இதில் லைட்டாக தண்ணி விட்டுப்போம். நிறைய விடக்கூடாது. சிம்லேயே வச்சுப்போம். வெல்லம் கரைஞ்ச உடனே பொரியை தூக்கி போட்டுடலாம். கொஞ்சம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். இப்போ கார்த்திகை பொரியை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார்த்திகை பொரியை எடுத்து இதில் போடுறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். வெல்லம் கரைஞ்சி வரணும். வெல்லமும் ஏலக்காயும் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொஞ்சம் பிடிக்காமல் வரும். கரைஞ்சி வரும். கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பொரி ஃபுல்லாக இதில் இதாகி வரணும், கலக்கணும். ரொம்ப கட்டி இருந்தால் கலக்க முடியாது. அதனால் லைட்டாக திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். பாகு பதம்லாம் வர வேண்டாம், நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெல்லம் நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு. இதில் நம்ம பொரியை தூக்கி போட்டோம். இப்போ இந்த தேங்காயை தூக்கி இப்போ பொரித்து வச்சுருக்கிற தேங்காயை அதோட சேர்த்துப்போம். ஸ்டேஜில் நம்ம பொரியை தூக்கி போட்டு கிண்ட ஆரம்பிச்சாச்சு. இதை கீழே இறக்கி வச்சு கிண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கார்த்திகை இனிப்பு பொரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மொதல் நாளே செஞ்சு வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கு பாருங்கள். நல்லா தேங்காய் வந்து நல்லா பொரிச்சு போட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.